அவருக்கு அரசியல் வியூகம் எதுவுமே இல்லாமல் ஒரு நடிகராக தான் இன்றைக்கும் தன்னை ப்ரமோட் பண்ணி வெளியில் வந்துட்டு இருக்காரு தவிர ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் என்ன தன்னை வந்து பிரகடனப்படுத்தலை. இவர் இன்னும் அந்த நடிகர் பிம்பத்திலேயே தான் வந்துட்டு இருக்காரு. தான் வரும்போது தன்னை ரசிகர்கள் பார்க்குறாங்கன்றத அவர் பெருமையாக நினைக்கிறார். சந்தோஷமான விஷயம்தான். கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறவர் இல்லைன்னே சொல்லலை. பட் அது வந்து அரசியலுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆதவ் அர்ஜுனா போட்ட ட்விட்டுன்றது இவர் என்ன சொல்ல வராருன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நேபாளத்திலையும் இலங்கையிலையும் நடந்த மாதிரியான இளைஞர் புரட்சி நடக்கும்னா அப்போ இந்த இளைஞர் புரட்சியை நீங்கள் உருவாக்குறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணினீங்களா? அதை தான் நான் சொல்கிறேன். திரும்பியும் புஷி ஆனதாட்டோ ஆதவ் அர்ஜுனா ஆட்டோ இல்லை நிர்மல்குமார் ஆட்டோ இவங்களாம் வந்து அரசியல் முதிர்ச்சி இல்லாதவர்கள். கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்தில் நீ எத்தனை தடவை மக்களை சந்திச்சிருக்க? எத்தனை தடவை நீ மக்கள்கிட்ட நேரடியாக மூவ் பண்ணியிருக்கேன்? இப்போ கூட இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குங்க. இது வரைக்கும் அவர் வந்துட்டு எந்த சேனல்லையாவது டைரெக்டாக வந்து உட்கார்ந்து மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லியோ இல்லை அந்த தார்மீக பொறுப்பை எடுத்துக்கிட்டாரான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நடிக்கும்போது கூட நல்லா வந்து ஒரு பங்க்சுவாலிட்டியாக வந்த ஒரு நடிகர். அப்படி இருக்கும்போது ஏன் அரசியல் தலைவரான அப்புறம் உங்களை அப்படியே மாற்றிக்கிட்டீங்க? ஒரு மீட்டிங்கில் அவர் வந்து லைட்டை போட்டு ஆஃப் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப தவறான விஷயம். அது என்னன்னா மக்கள் பார்க்கறதுக்காக இவர் பண்ணுறாரு, நான் இங்கே இருக்கேன்னு. இவர் வந்து இந்த சீன் கிரியேட் பண்ணுறது தான் தப்புங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீங்கள் என் மேலே வேணா வந்து என்ன வேணா வந்து பழி வாங்குங்கன்னா உன்னை பழி வாங்குற அளவுக்கு நீங்கள் முதல்ல வளரலையே. இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை எதுக்கு பழி வாங்கணும்? அந்த கொள்கையும் கோட்பாடையும் வந்து மாற்றிக்கிறவன் வந்து பைத்தியக்காரத்தனம். அப்போ அவன் வந்து அரசியலுக்கு வரத்துக்கு லாய்க்கே இல்லாதவன். தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் முனைவர் சீதாலட்சுமி சேதுராமன், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர். வணக்கம் மேடம். வணக்கங்க. விஜயின் அரசியல் சுற்றுப்பயணம் பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. மெயினாக கரூர்ல இந்த 41 உயிரிழப்பு. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா போட்ட ஒரு ட்விட் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதாவது நேபாளம், இலங்கை இந்த மாதிரியான நடந்த ஒரு இளைஞர் புரட்சி தமிழகத்தையும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட் போடுறாரு. போட்ட கொஞ்ச நேரத்திலேயே ட்விட்டை டெலீட் பண்ணுறாரு. இந்த ட்விட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல ஆதவ் அர்ஜுனா வந்துட்டு அரசியல் முதிர்ச்சி உடையவரான்றதை முதல்ல நம்ம யோசிக்கணும். விஜயோட கட்சியில் வந்து பரப்புரை அமைக்கிறாங்க அப்படின்ற போது அவங்க அதுக்கு ஒரு வியூகம் முதல்ல வச்சுருக்கணும். அந்த வியூகமே அவங்க வைக்கலை. நான் ஃப்ரம் த டேலேருந்து சொல்கிறதே தான் திருப்பி சொல்கிறேன். அவருக்கு அரசியல் வியூகம் எதுவுமே இல்லாமல் ஒரு நடிகராக தான் இன்றைக்கும் தன்னை ப்ரமோட் பண்ணி வெளியில் வந்துட்டு இருக்காரு தவிர ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் என்ன தன்னை வந்து பிரகடனப்படுத்தலை. ஒரு அரசியல் கட்சி தலைவராக தன்னை பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு ஆள் என்ன செய்வார்னாக்க முதல்ல சோஷியலாக இறங்கி நிறைய விஷயங்களை செய்வார். மக்களாக முதல்ல வந்து பயணிக்க தொடங்குவார். அந்த மக்களாக பயணிக்கும் போது தான் மக்களுக்கு அரசியல் தலைவர் அப்படின்ற ஒரு முத்திரை வர ஆரம்பிக்கும். இவர் இன்னும் அந்த நடிகர் பிம்பத்திலேயே தான் வந்துட்டு இருக்காரு. தான் வரும்போது தன்னை ரசிகர்கள் பார்க்குறாங்கன்றத அவர் பெருமையாக நினைக்கிறார். சந்தோஷமான விஷயம்தான். கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறவர் இல்லைன்னே சொல்லலை. பட் அது வந்து அரசியலுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆதவ் அர்ஜுனா போட்ட ட்விட்டுன்றது இவர் என்ன சொல்ல வராருன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நேபாளத்திலையும் இலங்கையிலையும் நடந்த மாதிரியான இளைஞர் புரட்சி நடக்கும்னா அப்போ இந்த இளைஞர் புரட்சியை நீங்கள் உருவாக்குறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணினீங்களா? இல்லை இளைஞர் புரட்சின்றதை நீங்கள் எந்த மீனிங்கில் சொல்கிறீங்க? அந்த காலத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் இளைஞர் புரட்சி பண்ணார். சாரண சாரணியர் இயக்கம்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட இளைஞர் புரட்சின்றது வெள்ளையரை வெளியேற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போ இவர் சொல்லக்கூடிய இந்த இளைஞர் புரட்சின்றது எப்படிப்பட்ட இளைஞர் புரட்சின்னு முதல்ல தெரியணும் இல்லையா? இது வந்து ரவுடியிசமாக மாறக்கூடாது. இவர் சொல்லக்கூடிய இளைஞர் புரட்சியில் நேபாளத்தில் நடந்தது பக்கா ரவுடியிசம். எல்லாருக்குமே தெரியும். அது கரெக்டாக அங்கே நடந்த ஒரு விஷயம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையை அவங்க உருவாக்கினாங்கன்னு. அதே மாதிரி நிலைமையை தமிழ்நாட்டில் உருவாக்கணும்னு இவர் ஆசைப்பட்டு இப்படி ஒரு ட்வீட் போட்டாரான்னு தெரியல. உண்மையாகவே அவர் அப்படி நினைக்காம போட்டிருந்தாக்கா அதுக்கான விளக்கத்தை கரெக்டாக கொடுத்துருப்பாரு. ஆனால் இவர் ட்வீட் போட்ட கொஞ்சம் நேரத்திலேயே வந்து அதை டெலீட் பண்ணுறாரு. அப்ப இவருக்கே தெரியுது தான் போட்டது தவறுன்றது தெரியுது. ஒரு சென்சிட்டிவான மேட்டர் தான். இந்த மாதிரி அரசியல் முதிர்ச்சி இல்லாதவர்களை வந்து ஒரு கட்சியை வச்சுட்டு விஜய் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சார்னா அதோட போக்கு வந்து கண்டிப்பா வந்து திசை மாதிரி தான் போகும். இது வந்து மக்களை வந்து பாதிப்படைய செய்யக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க எதிர்பார்க்க முடியாம 41 உயிர்கள் இறந்திருக்கு. ஒரு தாய் தன் குழந்தையை பெத்தெடுக்க 10 மாசம் உயிரை கொடுத்து சுமந்து பெத்தெடுத்து வளர்த்து கொண்டு வராங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாம கொண்டு வராங்க.
எதனால? ஒரு அரசியல் தலைவர்ன்றதை மீறி ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு பிம்பம் வரும்போது மக்களுக்கான ஒரு ஆர்வம், ஒரு நடிகரை பார்க்குற ஒரு ஆர்வத்துக்கு போகிறாங்க. அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 அம்மா கூட வந்துட்டு யூடியூப்லலாம் பேசிட்டாங்க. நீங்கள் எதுக்குங்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லைங்க நீங்கள் அந்த கட்சியா? இல்லைங்க. பின்ன எதுக்குங்க போனீங்க? இல்லைங்க விஜயை பார்க்கணும்னு ஆசையாக இருந்தது, அதனால் போனேன். அந்த காலத்தில் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் நடிகராக இருந்தப்போ நிறைய பேர் அவர் போய் பார்ப்பாங்க. ஆனால் ராமபுரம் தோட்டத்தில் அவர் போய் பார்த்துருக்காங்க. அவர் எல்லாரையும் சந்திப்பார், மக்கள் பணியில் இறங்கினார், சோஷியலைஸ் பண்ணி எல்லா இடத்துக்கும் வந்தார். அதே மாதிரி விஜயகாந்த் வந்துட்டு நடிக்கிறதப்போ அவர் எல்லாரும் போய் பார்ப்பாங்க, அவரோட ஆஃபீஸை, கட்சி ஆஃபீஸை பார்ப்பாங்க, வீட்டில் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் சோஷியலைஸ் ஆனார். அதெல்லாம் வந்து இல்லாமல் நீ இன்னும் அந்த நடிகரோட பிம்பத்தோடையே வச்சுட்டு வரும்போது அப்போ உன்னுடைய அரசியல் அறிவு முதிர்ச்சி இல்லைன்றது தானே இது காட்டுது. ஓகே மேடம், இதில் என்ன மெயினாக இப்போ நீங்கள் எம்ஜிஆர் அவர்களையும் விஜயகாந்த் அவர்களையும் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இப்போ வந்து ராமாபுரம் தோட்டத்தில் நிறைய பேர் போய் அவர் நடிகராக இருக்கும் பொழுதே நிறைய பொதுமக்கள் போய் பார்ப்பாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்களா இருக்காங்க. விஜயகாந்த் அவரோட பிறந்த நாளுக்கு ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து ஃபோட்டோஸ் எடுத்து ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காருங்கிற ஒரு சூழல் இருந்தது. மக்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். விஜய் அந்த பனையூர் வீட்டிலே இருந்துட்டு கட்சி நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் வெளில வர்றது தான் இந்த கூட்டம் இவ்வளோ கூடுறதுக்கான காரணமாக இருக்குமா? இல்லை, அவர் தன்னை வெறும் விஐபியா மாத்திரம் தான் நினச்சிக்கிறாரு. புரட்சி தலைவி அம்மா தங்கத்தாரகை அவர்களும் நடிகையாக இருந்து வந்தவங்க தான். ஆனால் அவங்க வந்து சோஷியலைஸ் பண்ணி மக்கள் சேவைக்காக இறங்கும் போது அவங்க எல்லா இடத்துக்கும் போனாங்க, குடிசைகள்லேருந்து எல்லா இடத்துக்கும் போனாங்க, எல்லா மக்களோடையும் ஒன்றிணைந்து பழகினாங்க. அவங்க எவ்வளோ பெரிய ஒரு ஆளுன்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய ஒரு அழகோ இல்லை அவங்களுடைய அறிவு திறமை எல்லாமே வந்து மக்களால் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே உண்டு. கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட அம்மாவை பார்க்கறதுக்கு எத்தனையோ பேர் போயஸ் கார்டனுக்கு போயிருக்காங்க, பார்த்துருக்காங்க இல்லையா? வழியில் அவங்க வர வழியில் கூட லைன் கட்டி நிற்பாங்க, நின்று கூட பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்க யாரையுமே அவாய்ட் பண்ணதில்லை. அவங்களுக்கு சில பேரை பார்த்து இந்த இடத்துல இந்த விஷயம் நடக்குதுன்னா நேரடியாகவே போயிருக்காங்க, நேரடியாகவே அந்த இடத்துல அணுகுமுறை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இவர் அதெல்லாம் பண்ணாமல் தன்னை வந்து ஒரு விஐபி பிம்பமாகவே காட்டிகிட்டு இருக்காரு. விஐபி பிம்பம்ன்றது வந்து இவர் உருவாக்கிக்கிறாரே தவிர மக்களால் உருவாக்கி கொடுக்கப்பட்டது கிடையாது. இன்னைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் எடுத்துட்டீங்கன்னா மக்கள் பணியில் கீழே இறங்கி போகும்போது சாலையோரங்களில் எல்லா இடத்துலையும் அவர் நடைப்பயணம்லாம் மேற்கொண்டு எல்லாம் போகும்போது அவருக்கு நிறையான மக்கள் வெள்ளம் நிறைய கூட்டங்கள் உண்டு. ஆனால் அதற்கான கட்டமைப்பு இருந்தது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வட்டம் மாவட்டம் எல்லாமே எம்எல்ஏ ஒன்றியம் எல்லாருமே வந்துட்டு அந்த கட்டமைப்பை வச்சாங்க. அந்த பேரிகேட்ஸ்லாம் இதுக்கு மேலே யாரும் வரக்கூடாது, அவரே எல்லாருக்கிட்டையும் போய் நின்று பேசுறது, புத்தகம் கொடுக்குறது, இல்லை அவங்க கொடுக்குற புத்தகத்தை வாங்குறது, அவங்கக்கிட்ட கை கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணுறாரு. அப்போ அவரும் வந்து ஒரு விஐபி தான். அந்த விவிஐபி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு தெரியுது தான் வரும்போது இந்த கட்டமைப்பு இருக்கணும். அப்போ அவரை சுற்றி இத்தனை அமைச்சர்கள் இத்தனை எம்எல்ஏக்கள் எல்லாரும் இருக்காங்க. அதே மாதிரி தான் புரட்சி தலைவர் ஐயா வரும்போது ஆட்டும், புரட்சி தலைவர் அம்மா வரும்போது இதே மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இவர் வந்து அந்த கட்டமைப்பே இல்லை. ஈவன் விஜயகாந்த் அவரோட கட்சியில் கூட பார்த்தீங்கன்னாக்க அவர் வர தொண்டர் படைன்னு ஒரு அமைப்பே வச்சிருந்தாரு. அந்த தொண்டர் படை அமைப்பு எல்லாருமே ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டுட்டு ஃபுல்லாக அவங்க தான் வந்து போலீஸ் மாதிரி நின்று வழியை சரி பண்ணி கொண்டு போவாங்க. இவர் அந்த தொண்டர் படை எதுவுமே இல்லையே, ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு நீ வர கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்தில் நீ எத்தனை தடவை மக்களை சந்திச்சிருக்க, எத்தனை தடவை நீ மக்கள்கிட்ட நேரடியாக மூவ் பண்ணியிருக்கேன். இப்போ கூட இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குங்க. இது வரைக்கும் அவர் வந்துட்டு எந்த சேனல்லையாவது டைரெக்டாக வந்து உட்காந்து மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லியோ இல்லை அந்த தார்மீக பொறுப்பை எடுத்துக்கிட்டாரான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. வருத்தப்படுற நீ வருத்தப்பட்டு தான் ஆகணும். நீ வருத்தப்படாமல் எப்படி இருக்க முடியும்? வருத்தப்படுறீங்க, வருத்தப்படுறது மாத்திரம் சரியாயிடுமா? போன உயிருக்கு காம்பன்சேஷன் ஆகிடுமா? சொல்லுங்கள். இது வந்து முற்றிலும் வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். தன்னை ஒரு விஐபியாக காட்டிக்கணுன்றதுக்காக 8 மணிக்கு 9 மணிக்கு ஒரு ஸ்லாட்டை கொடுத்துட்டு 12:30 1 மணிக்கு வந்தால் அப்போ அந்த 1 மணி வரைக்கும் அந்த மக்களுடைய உணவு என்னாச்சு, குடிநீர் என்னாச்சு, அங்கே இருக்கக்கூடிய காற்று வசதி என்ன, அத்தனை மக்கள் கூடக்கூடிய இடங்களில் நெரிசல்கள் எப்படி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ வசதி என்ன, வெறுமனை வந்து குழந்தைகள் எல்லாம் வர வேண்டாம் நான் 12 கண்டிஷன் போட்டுட்டேன்னு சொன்னா மாத்திரம் போறாது. அதை முதல் மாநாட்டில இருந்து அவருக்கு 12 யாரும் வராதீங்கன்னு தான் சொல்லிட்டு இல்ல அது சொல்றது போதுங்க. நீங்க வெறுமனை சொன்னா போறாதுங்க, அதுக்கான கட்டமைப்பு வைக்கணும். உங்ககிட்ட இத்தனை பேர் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து தொண்டர்களா சேர்ந்திருக்காங்கன்றீங்க, நீங்க அவங்களை வச்சு ஒரு தொண்டர் படை அமைச்சிருக்கலாம். அவங்களுக்கு இந்தந்த ஏரியாவில் இந்தந்த இடத்துல நிற்கணும்னு ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்கலாம், ஒரு செக்ஷுவல் இது பண்ணி கொடுத்துருக்கலாம். எதுவுமே பண்ணலையே. பண்ணாம நீங்க வந்து வர்றது லேட்டா வரீங்க. உங்களுக்கே ஒரு தலைவர் நீங்க நடிக்கும் போது கூட நல்லா வந்து ஒரு பங்க்சுவாலிட்டியா வந்த ஒரு நடிகர், அப்படி இருக்கும்போது ஏன் அரசியல் தலைவரான அப்புறம் உங்களை அப்படியே மாத்திக்கிட்டீங்க? என்ன ரீசன்? உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா நீங்க லேட்டா போனாதான் அத்தனை மக்கள் கூடி நிற்பாங்க, உடனே நீங்க பெருசா ஷோ காட்டலான்னு? அப்படி சொல்லிதான் அது முற்றிலும் தவறான விஷயம். அதை தான் நான் சொல்றேன். திரும்பியும் புஷி ஆனந்தாட்டோ ஆதவ அர்ஜுனா ஆட்டோ இல்லை நிர்மல்குமார் ஆட்டோ இவங்களாவது அரசியல் முதிர்ச்சி இல்லாதவர்கள்.
வேற வேற ஃபீல்டுலேருந்து வந்தவங்க. புஷி ஆனது ஒரே ஒரு தடவை எம்எல்ஏ லீஸ்டான ஓட்டு எடுத்து ஒரே ஒரு தடவை எம்எல்ஏ ஆனதுனால அவருக்கு அரசியல் எல்லாமே தெரியும்னு நினைக்க முடியாது. ஒரு பொதுச் செயலாளருக்கு தெரியணும், ஒரு தலைவர் வராருன்னா ஒரு பொதுச் செயலாளருக்கு தெரியணும் அந்த இடத்துல என்னென்ன வசதி இருக்கணும், என்னென்ன நடந்திருக்குது, எதெல்லாம் பக்காவாக இருக்குன்ற அந்த ஷெட்யூல் கரெக்டாக இருக்கணும். ஆனால் எதுவுமே அவருக்கு தெரியலையே. இப்போவும் புஷி ஆனந்த் வந்து தலைமறைவாக இருக்காரு, பெயில் வாங்கிறதுக்கோசரம் தலைமறைவாக இருக்காரு. தார்மீக பொருட்படுத்தி யார் முன்னாடி வந்து நிற்கிறாங்க? இந்த 4 பேர் தவிர நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், விஜய், இவங்க 4 பேர் தான் தெரியுது எல்லாருக்கும். இவங்க 4 பேர் தவிர யார் இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம்? அடுத்த கட்ட தலைவர்களும் கிடையாது, அடுத்த கட்டத்தை கொண்டு போகக்கூடிய இளைஞர்களும் கிடையாது அவங்க கிட்டக்க. இது வந்து ஒரு பூமிங் தான். விஜயை பார்க்க வந்த கூட்டம் மட்டும்தான் இது. கண்டிப்பா இது வந்து அரசியல். நான் போன இதுலயே கூட சொல்லியிருக்கேன், இது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரசிகர்கள் வேற, தொண்டர்கள் வேற, அதே மாதிரி அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வேற. தொண்டர்கள்ன்றவங்க ஒரு தார்மீக அடிப்படையில் சோஷியலைஸ் பண்ணிக்கிட்டு அந்த அவருடைய அந்த கொள்கைகளை கொண்டு போகிறதுக்காக மாத்திரம் வேலை செய்கிறவங்க தொண்டர்கள், சரியா? உறுப்பினர்கள்ன்றவங்க அதன் மூலியமா பலன் அடைஞ்சு ஒரு பதவியை எடுத்து அதன் மூலியமா பணம் சம்பாதிக்கிறதோ இல்லை பதவியை எடுத்துக்கிறதுக்காகவோ வரக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படித்தான் இன்னைக்கு நிறைய உறுப்பினர்கள் நிறைய கட்சிகள்ல இருக்காங்க, சரியா? ரசிகர்கள்ன்றவங்க இது எதுலையுமே சேர மாட்டாங்க. அவங்க அந்த படம் பார்க்குறாங்க, அந்த படத்தில் விஜய் வந்து இப்படி டைலாக் பேசியிருக்காரு, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவர் நேரில் இருப்பார். அது வேறங்க. அதாவது கேமரா முன்னாடி பேசக்கூடிய டைலாக்ஸ்ன்றது வேற. கேமரா முன்னாடி 1000 புரட்சி பண்ணலாம், ஆனால் அதே புரட்சியை நேரில் பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியாது. இது ஜனநாயக நாடு. தார்மீக அடிப்படை எல்லாருக்குமே உண்டு, எல்லாருக்குமே வந்து அத்தியாவசிய உரிமைகள் உண்டு. அந்த உரிமைகளை வந்து மீறத்துக்கு யாருக்குமே வந்து ரைட்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஒரு ரசிகர்கள் வரும்போது என்ன பண்ணுவாங்க? விஜயை நேரில் பார்க்கலான்ற ஒரு பிம்பத்துக்கு தான் வருவாங்க. ஒன்றே இவர் வெளியில் எழுந்தாது இது பண்ணணும். ஒரு மீட்டிங்கில் அவர் வந்து லைட்டை போட்டு ஆஃப் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப தவறான விஷயம். அது என்னன்னா மக்கள் பார்க்கறதுக்காக இவர் பண்ணுறாரு, நான் இங்கே இருக்கேன்னு. நீ உண்மையாகவே நல்ல கருத்துக்களையும் கொள்கைகளையும் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கும்போது உன்னை பார்க்கறதுக்கு அவங்களே தேடி வருவாங்க, தொண்டர்களாக மாறுவாங்க, உறுப்பினர்களாக மாறுவாங்க. அதை விட்டுட்டு இவர் வந்து இந்த சீன் கிரியேட் பண்ணுறது தான் தப்புங்க. இன்னொரு விஷயம் இதில் என்ன பார்க்கப்படுதுன்னா, விஜய் பேசின அந்த வீடியோ, அதில் மிக முக்கியமாக அந்த கடைசியாக சொன்ன வார்த்தை, உங்களுக்கு பழி வாங்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா என்னைய பழி வாங்க, என் கூட இருக்கவங்களை பழி வாங்காதீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு விஜயை வந்து விஜய் தான் A1 அக்யூஸ்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணல. அவங்க ஒரு ஆணையம் அமைச்சிருக்கோம், அந்த ஆணையம் கொடுக்குற ரிப்போர்ட்டை பொறுத்து நாங்கள் அடுத்த நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லும் பொழுது விஜயோட இந்த பேச்சு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறாரு. இல்ல இது வந்து அவர் சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக சொல்ற வார்த்தை, சரியா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீங்க என் மேல வேணா வந்து என்ன வேணா வந்து பழி வாங்குங்கன்னா, உன்னை பழி வாங்குற அளவுக்கு நீங்க முதல்ல வளரலையே இன்னும். திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை எதுக்கு பழி வாங்கணும்? இல்ல மற்ற கட்சி எதுக்கு உங்களை பழி வாங்கணும்? நீங்க ஒரு அரசியல்ல வந்து அவங்க ஓட் பேங்கை கம்மி பண்ணி அதுல நீங்க பெருசா சாதனைகளை பண்ணி எல்லாம் வந்திருந்தீங்கன்னா அப்ப கூட சொல்லலாம். இதே அந்த வார்த்தை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. அவங்களும் எத்தனையோ சுற்றுப்பயணம் எடப்பாடி அவர்கள் மேற்கொள்ள. எடப்பாடி ஐயா இப்ப ரீசெண்டா கூட சுற்றுப்பயணம் பண்ணாரு. எந்த சுற்றுப்பயணத்துல இருந்து யாருக்காவது ஏதாவது ஆயிருக்கா? அவரே கொடுத்திருக்காரு விஜய்க்கு. அரசியல் முதிர்ச்சி வேணும் விஜய் அப்படிங்கிற மாதிரி நிறைய. கண்டிப்பா எல்லா தலைவர்களும் அதான் சொல்லுவாங்க. இவரு இப்ப என்ன சீமான் மாநாடு நடத்திருக்காரு, பாமக மாநாடு நடத்திருக்காங்க, தொல் மாணவரும் மாநாடு நடத்திருக்காரு, விடுதலை சிறுத்தையில புரட்சி பாரதம் நடத்திருக்காங்க, எல்லாருமே பண்ணியிருக்காங்க. பண்ணாதவங்களே கிடையாது. பிஜேபி நடத்திருக்காங்க, காங்கிரஸ் நடத்திருக்காங்க. எதுலையுமே உயிர் சேதம் இந்த அளவுக்கு ஆகலையே. ஏன்னா அங்கங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு. கொள்கை பிடிப்புள்ள தொண்டர்கள் வரும்போது அவங்களுக்கு அந்த கட்டமைப்பு சொல்லவே வேண்டாம். தலைமையிலேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சா அவங்கவுங்க டியூட்டியை அவங்கவுங்க கரெக்டாக செக்ரிகேட் பண்ணிட்டு கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ கரூர் அந்த இடம் சுற்றுப்பயணம் முடிஞ்சு அடுத்த நாள் பார்க்கும் பொழுது அங்கே அவ்வளோ செருப்புகள் கிடக்கு. ஆனால் வந்து என்னன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கூட ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாரு, அங்கே வந்து தண்ணி பாட்டில் ஏதாவது கிடக்கணும்ல, அவ்வளோ கூட்டம் கூடின இடத்துல ஒரு தண்ணி பாட்டில்களும் குப்பையாக கிடக்கணும், அங்கே ஒரு தண்ணி பாட்டில் கூட இல்லை. அப்போ இவங்க என்ன ஒரு கட்டமைப்போட இங்கே வந்து ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்காங்கன்னு ஒரு விமர்சனம். அதாவது செருப்புகள்லாம் நிறைய கிடக்குதுன்னா அதில் 2 விஷயம் இருக்கு. நிறைய செருப்புகள் குமிஞ்சு கிடக்கு, கண்ணா பின்னான்னு கிடக்குன்னா அப்போ நெரிசல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் அதோட எடுத்துக்காட்டு. நெரிசல்கள் அதிகமாக இருக்கு. தண்ணி பாட்டில்களே இல்லை அப்படின்னா அப்போ தண்ணி குடிக்காமையே எத்தனை பேர் இருந்திருப்பாங்களா? தண்ணி குடிச்சிருப்பாங்க. ஆனால் தண்ணி யார் கொடுத்தாங்க?
போதிய அளவு இருந்திருக்காது. போதிய அளவுல இருந்திருக்காது. தண்ணி யார் கொடுத்தாங்க? யார் ப்ரொவைட் பண்ணாங்க? யாருமே ஒரு பிரச்சார கூட்டம் நடக்குதுன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக மட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பிரச்சார கூட்டமோ ஒரு மாநாடோ எது நடந்தாலும் முதல்ல அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. இத்தனை வாட்டர் பாட்டில் போடணும், இவ்வளோ ஃபுட் பேக்கெட்ஸ் போடணும், இதெல்லாம் கொடுக்கணும்னு. அது எல்லாரும் அவங்கவுங்க பண்ணுவாங்க. பண்ணி எல்லாருக்கும் அதை எப்படியோ கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஒன்று வண்டியில் வச்சு கொடுத்துருவாங்க, இல்லை அங்கே இருக்கிற இடத்துல கொடுத்துருவாங்க, இல்லை உள்ளே போகும்போது கொடுப்பாங்க. இங்கே எதுவுமே நடக்கலையே. அப்போ மக்களுடைய உணவுன்றது எங்கே ஆச்சு? நீ மக்கள் தொண்டுக்காக வந்திருக்கின்ற, அப்போ முதல்ல மக்களுக்கு தேவை என்ன? உன்னோட பேச்சை கேட்கட்டும், நல்லா இம்ப்ரெஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஓட் பேங்காக மாறட்டும், அதெல்லாம் அடுத்த கதை. முதல்ல உங்களை பார்க்க வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதுதானே முக்கியம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சாடி பேசுகிறீங்க, ஒத்துக்கிறேன், சரியா? இவங்க வந்து மின்சாரம் பண்ணாங்களா, குடிநீர் பண்ணாங்களா, இத்தனை பிரச்சனைகளை பண்ணாங்க, பாலியல் வன்கொடுமை எல்லாம் சொல்றீங்க. பாலியல் வன்கொடுமை எல்லாமே ஓகே, அது எல்லாருமே தான் பேசுறாங்க. இந்த கொடுமையை யார்கிட்ட போய் சொல்றது? இது மொத்தமா கும்பலா ஒருத்தர் அப்படியே கொலை பண்ண மாதிரி ஆயிடுச்சுல்ல. அப்ப அதோட தார்மீக பொறுப்பு யாருக்கு? விஜய்க்கு தான். இதுல இன்னொரு விஷயமும் பார்க்கப்படுது. மக்கள் முதல்ல ஒரு நடிகரா பார்க்க கத்துக்கோங்க. ஏன் வந்து குழந்தைங்களை கூட்டிக்கிட்டோம் இவ்வளவு நெரிசல்லையும் போறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுது. மக்கள் இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு தெளிவா இருக்கணும்? மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு அரசியல், அதாவது ஒரு நடிகர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதுல வராரு அப்படின்னாக்க முதல்ல அவர் என்ன செய்ய முடியும்ன்றத முதல்ல அறிவுபூர்வமாக யோசிக்கணும். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருக்கு. சினிமாவில் நடக்கக்கூடியதெல்லாம் வாழ்க்கையில் நடக்காது. சினிமாவில் நிறைய கிராஃபிக்ஸ் இருக்கும், நிறைய வந்து சேஞ்சஸ் இருக்கும், அதே மாதிரி நிறைய வந்து ஃபால்ஸ் ஸ்டோரிஸ் இருக்கும். ஏன்னா அது ப்ரமோஷனுக்காக பண்ணக்கூடியது, சரியா? அதை வச்சுட்டு இவங்க அதே மாதிரி விஜய் வந்து ரியல் லைஃப்பில் பண்ணுவாருன்னு நினச்சா, சினிமாவில் வந்து விஜய் வந்து ஒரு 10 பேரை அடிக்கலாம், அடித்து கையை காலை ஒட்டிக்கலாம், 2 பேர் இது பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், அங்கே கேஸ் வராது. நேரில் அது மாதிரி பண்ண முடியுமா? முடியாது. அதை மக்கள் வந்து ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். இந்த குழந்தைகளுக்கு மனசில் வந்து ஒரு நடிகரை வந்து விருப்பப்படுறதோ இல்லை அந்த நடிகரை வந்து இமிட்டேட் பண்ணுறதோ இது பண்ணுறதோ தவறு கிடையாது. ஆனால் அதே எண்ணத்தை மைண்டில் வச்சுட்டு இருந்தா அவங்களோட எதிர்காலம் எந்த அளவுக்கு நசிக்கப்படும். கரெக்டா? அந்த எதிர்காலம் ரொம்ப முக்கியம் இல்லை. யார் அரசியலுக்கு வந்தாலுமே வருங்கால சந்ததியினரோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம், அவங்களோட கல்வி ரொம்ப முக்கியம், அவங்களுடைய வாழ்வாதாரம் முக்கியம். இதை வந்து மைண்டில் கருத்தாக வச்சுக்கணும். இன்னைக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும், திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நட்சத்திர பேச்சாளர்கள் இருக்காங்க, எல்லாத்துலேயுமே இருக்காங்க. அப்போ இந்த நட்சத்திர பேச்சாளர்கள் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்லாட் ஒதுக்குறாங்க. அவங்க இந்தந்த இடத்துல தான் நின்று பேசணும், இந்த கருத்துக்களை தான் பேசணும்னு முதல்ல ஒரு ஷெட்யூல் கொடுக்குறாங்க. அதை அந்த ஷெட்யூலை கொடுத்தா அவங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய தலைவர்கள், ஊர் தலைவர்கள், எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் வந்து அவங்க ஒரு மீட்டிங் போடுவாங்க. மீட்டிங் போட்டால் அந்த அஜெண்டாவை வந்து கரெக்டாக கொண்டு போகிறதுக்கான வழியை பண்ணுவாங்க. இதுதான் ஸ்ட்ரக்சர். தேர்தலுக்கு 8 மாசம் தான் இருக்குங்கிற பொழுது இன்னும் சுற்றுப்பயணம் இருக்கு, 234 தொகுதியிலையும் வேட்பாளர் அறிமுகம் இருக்கு. அப்படிங்கிற பொழுது இதுக்கு முன்னாடி இருந்த சீமான் கட்சியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆளும் திமுக வர இதை வந்து இதுவரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. விஜய்க்கு இது புதுசான ஒரு விஷயம். இப்பதான் அவர் பண்ண போறாருங்கிற போது ஒரு மாவட்டம் வாரியா பண்ற சுற்றுப்பயணத்திலே இவ்வளவு குளறுபடிகள் நடந்திருக்கு. என்னென்ன விஷயங்களை விஜய் மாத்திக்கணும்? விஜய் முதல்ல வந்துட்டு தனக்கு தெரிந்த மூத்த தலைவர்கள், மூத்த அரசியல் தலைவர்கள் கிட்ட முறையான அறிவுரைகளை பெற வேண்டும். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது பெருசு இல்லை. ஒரு கட்சி ஆரம்பித்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு எடுத்தது அவர் வந்து மாநாடு பண்ணுற மாநாடு நீ பண்ணினா ஓகே. மாநாட்டில் கூட சரியான முறையில் எல்லாருக்கும் ஃபுட்டெல்லாம் கொடுத்தாரா இல்லையான்றது தெரியாது, ஓகே. இப்போ நான் எடுத்ததுமே நான் முதல்ல எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு போகிறேன்றது ஒரு குழந்தை எல்கேஜி யூகேஜிலாம் படிக்காமையே டைரெக்டாக நான் ஃபஸ்ட்டு டிகிரி போகிறேன்ற மாதிரி தான் இது. அப்போது எந்த நாலேஜுமே இல்லாமல் நீங்கள் போகிறீங்கனாக்க உங்களுக்கு எந்த தைரியத்தில் போகிறீங்க? உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கலாம், அந்த பணம் சரியான முறையில் சரியான வழியில் மக்களுக்கு செலவிடப்படணுன்றதுக்காக தான் அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறீங்க. சரி வாங்க அரசியலுக்கு, பட் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டு வாங்கன்ற. ஆனால் நீங்கள் எந்த தயாருமே படுத்தாமல் உங்களுக்கான எந்த கட்டமைப்பையும் ஏற்படுத்திக்காமல் நேரடியாக நான் களத்தில் குதிக்கிறேன்னா கண்டிப்பாக அது தோல்வியில் தான் போய் முடியும். இன்னைக்கு வந்து வேற ஏதாவது ஒரு கட்சிகளோட கூட்டணியில் போகலாம், ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு தனி மனிதன் சரி கஷ்டப்பட்டு குழந்தை நட்சத்திரத்துலேருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இவ்வளோ பணம் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த சம்பாத்தியத்தை முறையாக செலவிட வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தால் கட்சி ஆரம்பிச்சது தப்பு கிடையாது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள், இன்னைக்கு விஜயோட கட்சியை பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர்களே கிடையாது, சரியா? அந்த 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கணும் முதல்ல, கரெக்டா? அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவங்களை வச்சுக்கணும். அப்போ அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்களை நீங்கள் வைக்கணும். இன்னொன்று, மாவட்ட செயலாளர்களை நான் கூட நிறைய இதுக்கு முன்னாடி பேட்டி எடுக்கும்போது கேட்டேன், மாவட்ட செயலாளர்களை எந்த இடத்துலையுமே அறிமுகப்படுத்த மாட்டேங்கிறாரு விஜய்.
அறிமுகப்படுத்தினா என் சார்பா இந்த மாவட்டத்துல இந்த மாவட்ட செயலாளர் தான் இருப்பாரு, இவரை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாரும் போது ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதுதாங்க, ஒரு கட்சி தலைவர் மாவட்ட செயலாளர்கள் அறிமுக கூட்டத்தை பொதுச் செயலாளர் ஏற்படுத்தி கட்சி தலைவரை வர வச்சு மாவட்ட செயலாளர்கள் அறிமுக கூட்டம் நடத்தணும். அதுக்கப்புறம் இந்த மாவட்ட செயலாளர்களுக்குன்னு ஒரு அஜெண்டா கொடுக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு ஒர்க் ஷெட்யூல் கொடுக்கணும், அவங்க என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், அவங்க எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த கட்டமைப்பை அவங்க உருவாக்கணும், மக்கள்கிட்ட எப்படி அதை கொண்டு போகணும், அதே மாதிரி அந்த பிரச்சாரங்களை எப்படி ஏற்படுத்தணும், இதெல்லாம் எல்லாமே இருக்கு. இதை எதையுமே இவர் செய்யாம மாவட்ட செயலாளர்கள் பேருக்கு உருவாக்கிட்டு இவர் ஒருத்தருமே ஒன்மேன் ஷோ பண்ணா இந்த மாவட்ட செயலாளர்கள் யாருன்னே தெரியாதவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? ஆனா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மாவட்ட செயலாளர் வெளிப்படையா காமிச்சோன்னா மற்ற கட்சிகள் பணம் கொடுத்து அவங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்க மாவட்ட செயலாளர்கள் மேலனா, அப்ப நீங்க மாவட்ட செயலாளர்கள் வச்சதே வேஸ்ட். அப்ப கட்சி நடத்திருக்க கூடாது. கண்டிப்பா. எப்போ ஒருத்தர் உனக்கு உண்மையானவனா இல்லைன்னு வருதோ அப்ப அந்த செயலை இறங்குறதே வேஸ்ட் இல்லையா? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை காங்கிரஸோ இல்லை பிஜேபியோ இல்லை தொல் திருமாவளவனோட பிசிகே கட்சியோ இல்லை சீமான் ஐயாவோட கட்சியோ எதா இருந்தாலுமே அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, இஷ்டப்பட்டு இருந்துகிட்டே இருக்காங்க. பிடிக்காத சில கருத்துக்களால மற்ற கட்சிகள், செந்தில் பாலாஜி ஏடிஎம்கேல இருந்தவர் தான், அங்கிருந்து அங்கே போனாரு. சரியா? அந்த மாதிரி போறவங்கலாம் இருக்காங்க. ஆனா போறவங்களை நீங்க நிப்பாட்ட முடியாது. இவங்க விலை கொடுத்து வாங்கிடுவாங்கன்னா, அப்போ விலை கொடுத்து வாங்கும்போது உன்னுடைய ஆள் போயிடுவான்னு தெரியும் போது அப்போ அங்கேயே ஸ்ட்ராங் இல்லை. அப்ப அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாதோட எப்படி நீ நம்ம மாவட்ட செயலாளர் எப்படி நீ நியமிச்ச? இன்னைக்கும் ஏடிஎம்கேக்கு மாத்திரம் தான் ஓட்டு போடுவோம் நிற்கக்கூடிய ஜனங்கள் இருக்கதான் செய்யறாங்க. டிஎம்கேக்கு மாத்திரம் தான் ஓட்டு போடுவோம் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவங்களை யாரும் அவங்களுக்கும் எல்லாருமே கொடுப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்யும், பணம் கொடுத்து ஏடிஎம்கேல இருக்கவங்களை விலைக்கு வாங்க, இல்லை ஏடிஎம்கேல அந்த மாதிரி செய்யலாம், எது வேணா நடக்கலாம். ஆனா மக்கள் அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானத்தை வச்சிருக்காங்களா, அப்போ அந்த தலைவர்களுக்கு தெரியுது இல்லை, இவனுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்தா இவன் அந்த பொறுப்பில் கரெக்டாக நிற்பான், என்ன நடந்தாலும் தோல்வி வந்தாலும். அம்மா இறந்து போன சூழ்நிலையில், புரட்சி தலைவி அம்மா இறந்து போன சூழ்நிலையில் ஏடிஎம்கேயோட எதிர்காலம் என்ன ஆகும்னு பல பேர் கேள்வி கேட்டப்போ தூணாக நின்றவர்கள் யாரு? எடப்பாடி ஐயாக்கு தூணாக நின்றவங்கெல்லாம் யாரு? ஃபுல்லாக மாவட்ட செயலாளர்கள் தான், எம்எல்ஏக்கள் தான், எம்பிக்கள் தான். அப்போ அவங்க யாரு போகல, அவங்கள அன்னைக்கு விலை பேசுறதுக்கு எத்தனையோ வந்திருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பல பேர் வந்திருப்பாங்க, எங்க கட்சிக்கு வந்திருக்க, இனிமேல் ஏடிஎம்கேல அம்மாக்கு அப்புறம் யாரும் கிடையாது, சரியான தலைவர்கள் இல்லை வாங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் இன்னைக்கும் எடப்பாடி ஐயாவுக்கு மக்களின் செல்வன், அவர் மக்கள் செல்வனான எடப்பாடி ஐயாக்கு இன்னைக்கும் பக்கத்துலேயே நிற்கிறது யாரு? ரீசெண்டாக நடந்த பிரச்சனைகள் கூட எவ்வளோ நடந்துச்சு. செங்கோட்டையன் தனியாக ஒரு மீட்டிங் போடுறேன்னு போட்டார், ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டார், ஓபிஎஸ் தனியாக பண்ணாங்க, சசிகலா தனியாக பண்ணாங்க, டிடிவி தனியாக பண்ண, இத்தனை பேர் பண்ணியும் எடப்பாடியே ஒரே ஸ்டாண்டில் நின்னார். அது நின்றதுக்கு காரணம் என்ன? அவரோட இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு, அதுதாங்க கொள்கை, அதுதாங்க கோட்பாடு. அந்த கொள்கையும் கோட்பாடையும் மாற்றிக்கிறவன் பைத்தியக்காரத்தனம். அப்போ அவன் அரசியலுக்கு வரத்துக்கு லாய்க்கே இல்லாதவன். ஏன்னா இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நடந்திருக்கும் பொழுது தாவேகா கட்சி இதுல இருந்து வெளியில மறுபடியும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளணும், அது என்ன மாதிரியான ஒரு சூழல்ல இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை விஜய் எப்படி இனிமே இந்த சுற்றுப்பயணத்தை அணுகணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, முதல்ல புஷி ஆனதுக்கு பெயில் கிடைக்கணும். அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா இவங்க மேலெல்லாம் வழக்கு பதிஞ்சிருக்காங்க. இந்த வழக்குகளுக்கான விஷயங்களை அவங்க நேரடியாக நீதிமன்றத்தில் சந்திக்கணும். மேலும் இது ஆணையம் அமைச்சிருக்காங்க. அந்த ஆணையம் கொடுக்கக்கூடிய ஃபைண்டிங்ஸை வச்சுதான், ரிப்போர்ட்ஸை வச்சுதான் நீதிமன்றம் முடிவெடுக்கும். இந்த கட்சியை தொடர்ந்து நடத்த விடலாமா, இல்லை எலெக்ஷன் கமிஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இந்த கட்சியை பதிவுலேருந்து தூக்கலாமான்றதை முடிவு பண்ணும். அதுக்கும் மேலே விஜய் இனிமேலாவது தன்னுடைய அரசியல் அறிவு முதிர்ச்சியை காட்டும் விதமாக தலைவர்களை உருவாக்க வேண்டும். அது எதுவுமே இல்லைன்னா அவர் இனிமே டைரக்டாக நான் களத்தில் தனியாக நின்று ஜெயிப்பேன்னு சொல்றதெல்லாம் பைத்தியகார்த்தனம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்சியோட அவர் கண்டிப்பாக கூட்டணி தான் போவார். அந்த கூட்டணி போனாலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய கட்டுப்பாடு உள்ள ஒரு மக்களாக அவர் உருவாக்கிக்கணும். அவர்கிட்ட இருக்கக்கூடிய தொண்டர்களை கட்டுப்பாடுள்ள மக்களாகவும் கொள்கை படிப்பு உள்ளவர்களாகவும் இவர் மாற்றணும். அதுக்கு அவர் முதல்ல நேரடியாக களத்தில் இறங்கி எல்லார்கிட்டையும் பேசணும். இப்போவே அவர் மீடியாவில் இன்னும் மீட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப மகா தவறான ஒரு விஷயம். தார்மீக பொறுப்பை ஏற்க வேண்டியவர் அந்த கட்சியின் தலைவர். ஆனால் இன்னி வரைக்கும் அதை பற்றி எதுவும் பேசலை. நான் வருத்தப்படுறேன்னு சொல்கிறது ஒரு வார்த்தை அல்ல, யூடியூப் சேனலில் பேசி அனுப்புறது ஒரு வார்த்தை கிடையாது. சரியா? அது இல்லாமல் அவர் ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து சரியான பதில்களை கொடுக்கணும் மக்களுக்கு. அதெல்லாம் சரியான கிளாரிஃபிகேஷனும் தரணும். இதெல்லாம் நடந்ததுன்னா மாத்திரம்தான் அவருடைய கட்சி இனிமேல் திருப்பி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இவ்வளோ நாள் அவர் செலவு பண்ண காசு எல்லாமே முடிஞ்சுது.
ஏற்கனவே அவர் மேலே இன்கம் டேக்ஸில் ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. இப்போ இது அடுத்தது. ஸோ இப்படி ஒரு தடவையும் அவர் தன் மேலே குற்றக்கணக்குகளை ஏற்படுத்திகிட்டே போனால் மக்களுக்கு அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடும். இஷ்டப்பட்டு வரணும் அந்த கட்சிக்குன்னு வந்தவங்க கூட போயிடுவாங்க. ஏன்னா நமக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லைன்னு ஒரு கட்சியில் நினைக்கும் போது எப்படி வருவாங்க? இப்போ கலைஞர் ஐயா இறந்ததுக்கப்புறம் எந்த தொண்டர்களும் போல திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து. ஏன்னா நம்பிக்கை இருந்தது, தளபதி வந்துருவாரு எல்லாம் பார்த்துப்பாருன்னு. அதே மாதிரி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மா இறந்ததுக்கு அப்புறமா நம்பிக்கை இருந்தது, எடப்பாடி ஐயா வந்துட்டாரு இவர் நம்மளை பார்த்துப்பாருன்னு. கரெக்டா? அதே மாதிரி வந்துட்டு பிஜேபியிலே இருந்தது. பிஜேபியில் அத்வானி அவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா மோடி ஐயா வந்தாரு, மோடி ஐயா வந்து நல்லா பார்த்துப்பாருன்னு ஒரு நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு. அந்த நம்பிக்கையிலேயே இருக்காங்க மக்கள். எல்லா தொண்டர்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை அதே மாதிரி தான் காங்கிரஸ்லயும். காங்கிரஸ்ல எவ்வளவு தலைவர்கள் இறந்ததுக்கு அப்புறமே இன்னைக்கு காங்கிரஸோட கட்டமைப்பு அழியாம இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய தொண்டர்களோட உறுதியான நம்பிக்கை, அதுக்கேற்ற கொள்கை பிடிப்பு, அந்த கொள்கை பிடிப்பை அவர் உருவாக்கிக்கணும். அது இல்லாத பட்சத்தில் அவர் அரசியலில் வர்றதுன்றது எனக்கு தெரிஞ்சு அது வேஸ்ட்டு. இனிமே அவர் இந்த அரசியலை ரிவர்ஸ் பண்ணிட்டு நான் திருப்பி நடிக்க போறேன்னாக்கா அது எந்த அளவுக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல் ஆகும்னு சொல்ல முடியாது. அங்கேயும் வந்து தொய்வு ஏற்படும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நடிகர்களுக்கு ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கும். அடுத்தடுத்து புது நடிகர்கள் வரும்போது அதை விட இந்த திறமையாளங்க வரும்போது பழைய ஆளுகளுக்கு ஒரு மாதம் கம்மியாக தான் செய்யும். கரெக்டாக? எல்லாருமே எம்ஜிஆர் முதல் கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி மாதிரி நடிச்சிட்டு இருக்க முடியாது. எல்லாருமே கமலஹாசன் மாதிரி நடிச்சிட்டு இருக்க முடியாது. சரியா? அதுதான் உண்மை. ஓகே மேம், கருத்துக்களை பயந்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி.